உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும். தஞ்சாவூர் டெல்டா பக்கம் போனீங்கன்னா, நாகப்பட்டினம் டெல்டா பக்கம் இந்த வருஷம் நெல் பயிரிடணுமா வேண்டாமா, ஒரு போகத்தோட நிறுத்தி கொள்வோமா இல்ல 2 போகம் போவோமா, இப்படிலாம் அவங்க எப்ப தெரியும் முடிவெடுப்பாங்க? மேட்டூர் அணையில டேம்ல தண்ணி எத்தனை அடி இருக்குன்னு பார்ப்பான். 125 அடி தண்ணி நிரம்பி வழியுதுன்னா டெல்டால ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்லைங்க இந்த வருஷம் மழை குறைவுங்க, 100 அடி தான் தண்ணி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க. ரொம்ப குறைஞ்சிருச்சு, குடிநீருக்கே பற்றாக்குறை, 70 அடி தான் இருக்கு மேட்டூர் டேம் தண்ணி, விவசாயமே பண்ண வேணான்னு முடிவு எடுத்துறான். அவன் ஊர்ல மழை பெய்தால் கூட, தஞ்சாவூர் டெல்டால மழை பெய்தால் கூட அவனுக்கு தெரியும் இந்த மழை 1 நாள் 2 நாள் தான். மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி வந்தாதான் இங்க விவசாயம் நடக்கும். எப்படி விவசாயிகள் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எவ்வளவு என்பதை பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்களோ, அதை போல தாங்க அரசியல்வாதியோ பத்திரிகையோ நீதித்துறையோ சட்டமோ காவல்துறையோ இந்துக்களின் உணர்வு மட்டம் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இந்துக்களின் உணர்வு மட்டம் குறைவாக இருந்தால் எந்த நடவடிக்கை இருக்காது, எதுவுமே இருக்காது. காதல் திருமணம் நடக்குதுங்க, நான் வரவேற்கிறேன். 2 ஜாதிகளுக்கு இடையே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான், வரவேற்கிறேன். 2 மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், வரவேற்கிறேன். ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லை பிஜேபி. யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எந்த ஜாதி இந்த ஜாதிலாம் இல்லை, அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன் நான். இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்குன்னு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. அந்த பையனும் பொண்ணும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னே ஒன்று ஸ்பெஷலா வச்சிருக்காங்க. ஏன்னா வேற வேற மதத்தை சார்ந்தவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம். இப்ப என்னன்னா, முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான், ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்துருது. இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறான், தலைகீழா நின்னால் நடக்க மாட்டேங்குது. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, ஜமாத் வரைக்கும் போகுது, கூட்டமா சேர்ந்து வந்துடுறான், 500-1000 பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான், திணறாரு ஏட்டையாவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும். எத்தனை நாங்க உதாரணம் பார்த்திருக்கோம் தெரியுமா? பெற்றோர்கள் வந்து அழறாங்க, அந்த பொண்ணு பிடிவாதமா அவர் கூட தான் போவேங்குது. போகட்டும், சட்டம் சொல்லுது, சரிதான் சொல்லுது, போகட்டும். ஆனால் காதல்னா 2 பக்கம்ல வரணும், அதான பிரச்சனை. இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம், இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கணும்ல. முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம், வரவேற்கிறேன். ஆனா இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறான் எங்கேயுமே. அதை அந்த சமூகம் அனுமதிப்பது இல்லையே, பிரச்சனை வருது. அப்போ இந்த ஒருதலையான காதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனை இருக்க. இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டாமா? திமுக புரிந்து கொள்ள வேண்டாமா? கேரளா நீதிமன்றம் அதைத்தான் சொல்லுச்சு. லவ் ஜிஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும். எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருக்கிறான், இருந்தான். அந்த பயவில் விஜயை பத்தி பேசும்போது 4 முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு தர இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த 4 முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான். கவர்னர் அவதூறா பேசியிருக்கான், பிஜேபி தலைவர்கள் அவதூறா பேசியிருக்கான், இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழுகி போற அளவுக்கு பேசியிருக்கான். அப்ப எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல. இந்த 4 இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கினங்க, நாங்க வரவேற்கிறோம். ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீக்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா? அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பதுதான் என்று வீரமணி பேசினாரே, அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கார்ந்து இருந்தாரே, அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க? கிராமத்தில் சொல்லுவான்ல, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை உரிமையை பெரும்பான்மைக்கும் கொடுன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு. இந்தியாவில் இந்துக்கள் நிலைமை என்ன இருக்குன்னா,
உலகத்துல பல நாடுகள்ல பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். இலங்கையில் என்ன நடந்தது? சிங்களர்கள் பெரும்பான்மை, அதனால அவன் பேரினவாதம் பேசினான். பெரும்பான்மை சமுதாயம் பேரினவாதம் பேசும்போது சிறுபான்மை தமிழர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் எங்கே வருது? பேரினவாதம் பேசினா பிரிவினைவாதம் வரும். பல நாடுகளில் பேரினவாதம் தான். யார் மெஜாரிட்டியோ அந்த மதம் தான், யார் மெஜாரிட்டியோ அந்த இனக்குழு தான், யார் மெஜாரிட்டியோ அவன் வச்சதான் சட்டம். இப்படிதான் உலகத்தில் நாடுகள் இருக்கு. சில நாடுகளில் ஜனநாயகம் முத்தி போயிருக்கு, முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா மாதிரி நாடுகளில், இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் ஒரு 500-1000 வருஷமா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வளர்ந்து வந்த நாடு. அதனால அங்க அவன் என்ன செய்யறான்? பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சமமான உரிமைகள், சமமான சலுகைகள், சமமான அணுகுமுறை, எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக நடத்தும். இது ஜனநாயக முதிர்ச்சி அடைஞ்ச நாடு. உலகத்திலேயே இந்தியா மாத்திரம்தான் ஸ்பெஷல் நாடு, ஸ்பெஷல் ஆக்ட். இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு, இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு. அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே, என் கோயில நானும் பார்த்துக்கிறதுக்கு உரிமை கொடு. அவனுக்கு இந்த சலுகை, அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறியடா, அதை எனக்கும் கொடு. அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய, அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய, அவனுக்கு பாராட்டு விழா சொல்றிய, அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய, அதே மாதிரி போய் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே, வெக்கமா வேண்டாம் நமக்கு? இது கேவலம் இல்லை? பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கொடுன்னு கேட்கிற கேவலமான நிலையில் நாம் இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினாலதான் அப்படி இருக்கிறான். ஒரு தேர்தலில் மாட்ட நீ இந்துவா ஓட்டு போட்டு பாரு, இதை சொல்லுங்க, தமிழ்நாடு கூட போய் சொல்லுங்க, ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு பாருங்க. சில பேர் வாயத்தரன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ் எல்லாம் வரும், மருந்து குடிச்ச கேஸ் எல்லாம், உள்ள டியூபை விடுவார் டாக்டர், வாயத்தரன்னு திறக்க மாட்டார். ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பாரு, டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆண் வாயை திறந்துடும். அவ்வளோ திமுக காரன் அப்படிதாங்க. நீங்க மூக்க பிடிச்சா வாயை திறக்கிறவன் தான் திமுக காரன். ஓட்டை இந்துவா போடுங்க, ஓட்டை மாத்தி போடுங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்துவா ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்ன ஆகும் தெரியுமா? பழனி பாத யாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து. ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார், திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிர்தமும் நான் பார்க்காததா, நான் திங்காதா, அதை தின்னு தொலைக்க வேண்டியதானே, அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன்றதான பிரச்சனை. பழனிக்கு பாத யாத்திரை ஸ்டாலின் போவார். எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குழி இறங்கி பூக்குழி இறங்கி நடந்து போவாங்க. நம்ம அண்ணன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா? நான் எப்ப சொன்னேன்? சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே. பத்திரிக்காரன் திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவாரு. அப்படி நிலைமை தான் வரும். அது இல்லாத வரை நம்ம ஏளனம் செய்வார்கள், கேலி பண்ணுவாங்க. மாநாடு அரசியல் கட்சி மாநாடு தான், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட மாநாடு. அங்க போய் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்காரு? அவர் சொல்ற, உலைமாக்களுக்கெல்லாம் மாசம் 3000 கொடுப்பேன். எதுல இருந்து? மசூதியில் இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து உலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து, அரசு கஜானாவில. அதுக்கப்புறம் இந்த 4.25 வருஷம் இதுவரை 170க்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்லி? ஏதோ ராஜா பேசுறாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம். வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 170க்கு மேற்பட்ட கோவில்கள் இது புறம்போக்குல இருக்கு, சர்க்கார் இடத்துல இருக்குன்னு இடிச்சிருக்காங்களா? நான் ஒன்னும் பொய் சொல்லலையே.
பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி போய் பேச முடியுமா? முடியும். ஆனா நேற்று சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? எங்கெங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் கபிரிஸ்தான் இல்லையோ, அரசாங்க இடத்திலே அந்த கபிரிஸ்தானையும் கல்லறை தோட்டமும் ஏற்படுத்துவதற்கு சர்க்கார் இடம் கொடுக்கும். ஆனா கோவில 170 கோயிலை இடிப்பாங்க. ஏன் இடிக்கிறாங்க? நம்ம ஒரு நாள் ஒன்னா இல்ல, 4 வருஷம் 364 நாள் ஒன்னா இருப்போம். அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம், ஒன்னா கூடுவோம். ஆனா அந்த ஒரு நாள் இருக்க மாட்டோம். அதே மாதிரியா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நடந்தது. அதுல நம்ம சனாதன இந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா கிருமி மாதிரி அழிக்கணும்னு சொன்ன நபர் அங்க போறார். நாங்க கிறிஸ்தவ மதத்திற்கு இதெல்லாம் செய்வோம். எல்லாருக்கும் செய்ய வேண்டியதான் அரசாங்கம். ஆனா நீங்க தேவாலயங்கள் இருந்து உங்களுக்கு பணம் வருகிறதா? அரசாங்கத்திற்கு பணம் வருகிறதா? தேவாலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இல்ல. தேவாலயங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அவர்கள் டயாசிஸ்ல இருக்கு, பிஷப்கள்கிட்ட இருக்கு, பாதிரியார்கள்ட்ட இருக்கு. ஆனா நாங்கள் இன்னென்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து செய்வோம். ஆனா நம்ம கோவில்ல யோசிச்சுப்பா. நேற்றைய முன்தினம் கள்ளழகர் கோவில் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 40 கோடி ரூபாய்க்கு கோவில் ஃபண்ட் எடுத்து ரிசார்ட் கட்டப்பா. நீங்க பாருங்க, பொள்ளாச்சியில ஸ்ரீ மாசாணியம்மன் கோவில், மாசாணியம்மன் கோவில் போயிருக்குமா? நம்ம அந்த மாசாணியம்மன் கோயில் நிதியை எடுத்து நீங்க பக்தர்களுக்கு நான் கல்யாண மண்டபம் இது தங்குமிடம் கட்டுறேன் அதெல்லாம் சொல்லல, ஊட்டியில ரிசார்ட் கட்டுறேன்னு சொன்னாப்ல. யார் அவரு? சேகர் பாபுவா? அது சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ என்னவோ ஒண்ணு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு பேர் வச்சுக்கோங்க. அவருக்கு இந்த பல பேர் வைக்கலாம். நம்ம ரிசார்ட் கட்டுவாராம். கோவில் பணத்துல ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு வாடகை கொடுவீங்க, அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணுவாரா? என்ன அராஜகம் நடக்குது பாருங்க. இந்து கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீங்க இந்த அரசாங்கம் 2021 முதல்ல அவங்க எடுத்த நடவடிக்கை தங்கத்தை உருக்கி பிஸ்கட் ஆக்கணும். எனக்கு தெரியல தங்கத்தை எதுக்கு பிஸ்கெட் ஆக்குறான்னு. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, என்னென்ன ராஜான்னு நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறோம், உங்களுக்கு இது தெரியல, பிஸ்கட் ஆக்கினா தான் சாப்பிடலாம். தங்கத்தெல்லாம் பிஸ்கட் ஆக்குறேன்னா. அதுக்கப்புறம் கொளத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறதுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரரோட பணம். அது யார் வேலை? நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்காரு? அவர் சொல்ற உலைமாக்களுக்கெல்லாம் மாசம் 3000 கொடுப்பேன். எதுல இருந்து? மசூதியில் இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து உலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து. அரசு கஜானாவில